ஆத்தாடி அப்படியே படத்துக்குள்ள நம்மளை கூப்பிட்டு போயிடுறாங்க. வேற யாரும் கிடையாது, நம்ம தலைவன் ஆன்ஜிமர் தான் இந்த படத்துக்கும் பிஜிஎம் ஸ்கோர் பண்ணியிருக்காப்ல. பயங்கரமான ஒர்க்கு. இந்த பறக்கிற சீன், அந்த சீன்ல தலைவன் ஒரு வேலையை பார்த்துருப்பான். இந்த வேலை வந்து இதுக்கு முன்னாடியே இன்ட்ரெஸ்டடாக பார்த்துருப்பான். அதே மாதிரி பேக்ரவுண்ட்ல சவுண்ட் எல்லாம் கட் பண்ணி அவங்க ஒரு பறக்கிற ஃபீல் கொடுத்துருப்பாங்க. அந்த பறக்கிற ஃபீல் நமக்கும் வரும். அந்த அளவுக்கு தரமான செய்கை ஆன்ஜிமர் கிட்ட இருந்து. இதுல ஒரு டைலாக் வரும். இந்த படத்தோட ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ ஒரு டைலாக் சொல்லுவாப்ல, என்னன்னா, இந்த ஃபேன்ஸ் இந்த இவங்க எல்லாரோட சத்தத்தையும் நான் மறந்து நானும் அந்த காரும் ட்ராக்ல பறக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு ஒரு டைலாக ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்லுவாரு. அந்த சீனை கடைசியில எடுத்துட்டு வருவாங்க. அப்ப அந்த ஹீரோயின் சொல்லுவாங்க, இஸ் ஃப்ளையிங். அந்த சீன்ல அப்படியே நம்மளே உள்ள பறக்கிற மாதிரியே ஒரு ஃபீலு. அருமையான ஸ்கிரீன் பிளேவும் அதோட விஷுவலும் இருந்ததால தான் நம்மளுக்கு இந்த படம் சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி பிராட்பிட் தலைவனோட ஆட்டிடியூட் லெவலே வேறங்க. இந்த ஆள் வந்து எந்த படத்துல பார்த்தாலும் எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்குது. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட்டா இருக்கட்டும், இல்ல புல்லட் ட்ரெயினா இருக்கட்டும், இல்ல ஃபைட் கிளப்பா இருக்கட்டும், எந்த படத்துல பார்த்தாலும் தலைவனோட ஆட்டிடியூட் மட்டும் சும்மா அப்படியே தெரிவிக்க விட்டுறாப்புல. பிசிக்கா இருக்கட்டும், எல்லாமே தரமா இருந்துச்சு. ஒரு அருமையான ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படம். அதாவது யாருன்னா இந்த படத்தை பார்க்காம சும்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்தாக்கா, படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பார்க்க முடியல, ஓடிடியில பார்த்துப்போம்பா அப்படின்னு எவனா யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் தூக்கி போட்டு உள்ள போயிருங்க. ஒரு தரமான படம், மிஸ் பண்ணிடாதீங்க. பயங்கரமா இருக்கும், செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்.